நிலைத்திருக்க மாட்டார்கள். பாவ மன்னிப்பு தேடுவார்கள், நிலைத்திருக்க மாட்டார்கள். நம்ம ஒரு பாவம் செய்த உடனேயே எங்கட மென்டாலிட்டி எப்படி தெரியுமா? அல்லாஹ் ஞாபகம் வந்துருது, இன்ஷா அல்லாஹ் இந்த வெள்ளிக்கிழமை பாவ மன்னிப்பு தேடிவிட வேண்டும். ஒரு 4 நாள் ஒதுக்கிட்டாச்சு, அதுக்கு விளங்கிட்டா 4 நாளைக்கு பின்னால பாவ மன்னிப்பு தேடிவிட வேண்டும், அல்லது இந்த ரமலானில் பாவ மன்னிப்பு தேடிவிட வேண்டும், இன்ஷா அல்லாஹ் தௌபா செய்து விட வேண்டும். அவ்வளவுதான். இதுதான் நம்மட நிலைமை. நாங்க அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திடுறோம், ஆனால் உடனடியா பாவ மன்னிப்பு தேடுகிறோமா? உடனடியாக பாவ மன்னிப்பு தேடுவதில்லை. இந்த வேலையை முடித்த பின்னால இன்ஷா அல்லாஹ் பாவ மன்னிப்பு தேடி விடுவோம். இப்படி ஒரு நிலைமை எங்களிடத்துல இருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அவர்கள் பாவம் செய்து விட்டால், மானக்கேடான அம்சங்களில் ஈடுபட்டு விட்டால் உடனடியாக அவர்கள் என்ன செய்வார்கள்? இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவார். பாவத்தில் ஈடுபட்டமா உடனடியாக அந்த இடத்திலேயே என்ன செஞ்சிடணும்? பாவ மன்னிப்பு தேடிவிட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அழுது கெஞ்சி விட வேண்டும், யா அல்லாஹ் எப்படியோ நடந்துட்டேன்னு முறையிட வேண்டும். இது ஒரு முஃமினுடைய பண்புகளில் ஒன்றாக இருக்கிறது என அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுவதில் நம்பிக்கை இழக்க வேண்டாம். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவதில் நம்பிக்கை இழக்க வேண்டாம். பாவ மன்னிப்பு தேடியாக உடனடியாக. இது ஒரு முக்கியமான ஒரு சிபத், நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு சிபத்து. பாவம் என்று நடந்து விட்டால் உடனடியாக இறைவனை ஞாபகப்படுத்தி உடனடியாக பாவ மன்னிப்பு தேடி உடனடியாக அந்த செய்தியிலிருந்து விடுதலை பெற வேண்டும். என்றால் இறைவன் நிலைத்திருக்கக்கூடிய பாவத்தில் நீங்கள் என்ன தௌபா செய்தாலும் மன்னிப்பது கிடையாது. அல்லது மன்னிப்பு கேட்டு என்ன நடந்தா நீங்க நினைச்சுக்கிறீங்க, உங்களோட உள்ளத்துல ஐடியா இருக்குது, தொடர்ந்து செய்ய வேண்டும், தொடர்ந்து வட்டி எடுக்க வேண்டும், தொடர்ந்து களவாட வேண்டும் என்ற எண்ணத்தோடயே தௌபா செஞ்சீங்கன்னு வைங்களேன், அல்லாஹ் தஆலா பாவம் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் பாவத்தை எப்ப மன்னிப்பான்னா, வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன். அறிந்து கொண்டே பாவத்தை நிலைக்காமல் இருந்தால்தான் பாவத்தை என்ன செய்வான்? மன்னிப்பான். இது ஒரு மூமினுடைய பண்புல உண்டு. 4வது, அதே போன்று பாவம் இன்றைக்கு நீங்க எதுவுமே செய்யலன்னு உங்களோட மனசு சொல்லுதுன்னு வைங்களேன், அப்படி இருந்தாலும் தினந்தோறும் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வ இன்னஹு லா யுகானு அலா கல்பி வ இன்னஹு லா அஸ்தக்ஃபிருல்லாஹ ஃபில் யௌமி 100 மர்ரா. என் உள்ளத்தில் கரைபடுகிறது, நான் ஒவ்வொரு தினமும் 100 முறை இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். என் உள்ளத்தில் கரைபடுகிறது, நான் ஒவ்வொரு தினமும் 100 முறை இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும் பாவங்களுக்கு அப்பாற்பட்டவர். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க? ஒரு நாளைக்கு 100 முறை பாவ மன்னிப்பு தேடுறாங்க. அப்ப அட்லீஸ்ட் நம்ம ஆக குறைஞ்சது அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற வார்த்தைகள் மூலம் ஒரு நாளைக்கு ஒரே நேரத்தில் இல்ல, பல நேரத்தில் என்ன செய்யணும்? பாவ மன்னிப்புகளை நாங்கள் தேடிக்கொள்ள வேண்டும். இப்படி சொன்னாலும் கூட மக்கள் பாவ மன்னிப்பு தேட மாட்டாங்கன்றதுனாலதான் குர்ஆன் இஸ்லாம் எங்களுக்கு என்ன செய்யுது என்று சொன்னால், எல்லா வணக்க வழிபாட்டிலையும் பாவ மன்னிப்பு வச்சிருக்குது. நீங்க தொழுகைக்கு அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறீங்க, அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப் என்ற ஒரு துஆ இருக்கு. அதை ஓதுறோம். அது என்ன துஆ? பாவங்களை விட்டு என்னை தூரப்படுத்துவாயாக, என் பாவங்களை ஆடையை கழுவி வெண்மையாக்குவதை போல் என் பாவங்களை என்ன செய்வாயாக? என்னை விட்டு கழுவி விடுவாயாக துஆ கேட்கிறோம். அதே போன்று ருக்குவுக்கு போறோம், ருக்குல கேட்கப்படுற துஆக்கள் ஒன்றுதான் சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி, சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி, சுப்ஹான ரப்பில் அதீம் மாதிரி பாவ மன்னிப்பு தேடுகின்ற ஒரு துஆக்கள் உண்டு. சுஜூத்ல இருந்து இருந்தா என்ன சொல்றோம்? ரப்பிக்ஃபிர்லி ரப்பிக்ஃபிர்லி அப்படி என்று தொடர்ந்து சொல்றது, ரப்பிக்ஃபிர்லி வர்ஹம், இப்படி என்ன செய்றோம்? துஆக்களை கேட்கிறோம், பாவ மன்னிப்பு தேடுகிறோம். சலாம் கொடுத்து முடிஞ்சோடனே என்ன சொல்றோம்? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். பாவம் செஞ்சா தான் அடுத்து தௌபா செய்யணும்டா, தொழுக பாவம் ஆகிரும். ஏன் சலாம் கொடுத்தோன்னு என்ன செய்யறோம்? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். பெரும் பாவத்தை செஞ்சுட்டு என்ன அர்த்தம்? அதுல தொழுது முடிஞ்சோடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ்ன்றோமே. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்டா, பாவ மன்னிப்பு என்றது தொழுது முடிஞ்ச உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் நம்ம சொல்லுகிறோம் என்றால் அதனது அர்த்தம் என்ன? பாவ மன்னிப்பு தேடுதல் என்பது எல்லா விஷயத்துல ஒரு மூமினுக்கு இருக்கணும். ஒரு பாவத்தை செய்தால் தௌபா செய்வது ஒன்று. இப்ப நான் சொன்னது முக்கியமான விஷயம், பாவ மன்னிப்பே இஸ்லாம் வாழ்க்கையாக்கி இருக்கிறது. காலை துஆ ஓதுறோம், காலை துஆல என்ன வருது? பாவ மன்னிப்பு தேடுதல் வருதா இல்லையா? அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وانا عبدك وانا على عهدك ووعدك ما استطعت. அப்படி என்ன செய்து அதுல பாவ மன்னிப்பை பத்தி தான் வருது. அது பின்னால அவங்களுக்கு வழங்கப்படுத்துது. அதே போல மாலை நேரத்தில் அதே துஆ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த துஆவை ஓதி யார் மாலை நேரத்துக்குள் மரணிக்கிறாரோ அவர் சொர்க்கம் நுழைவார். யார் மாலை நேரத்தில் ஓதி சுபஹ் நேரத்துக்குள்ள மரணிக்கிறாரோ அவர் என்ன செய்வாரு? சொர்க்கம் நுழைவார்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எந்த ஹதீஸிலேயாவது சொர்க்கம் நுழைவார்ன்ற ஒரு செய்தி வந்தா நீங்க எப்படி வழங்கணும் என்றால், நன்மைகள் எல்லாம் செய்து மார்க்கத்தில் சரியாக இருந்து
இந்த அவர் வேலையை செஞ்சார் என்று சொன்னால் அவருக்கு சொர்க்கத்துக்குரிய வாய்ப்பு அதிகம் அர்த்தம். அப்படித்தான் வழங்க. சொர்க்கத்துக்குரிய வாய்ப்பு அதிகம். தொழுகையை விட்டு, நோம்பை விட்டு, ஜக்காத்தை விட்டு, ஹஜ் விட்டு, எல்லா மகா பாதகங்களையும் செஞ்சுட்டு காலையில் அல்லாஹ் தரப்பி சொன்னா சொர்க்கம் போன்ற அர்த்தம் இல்லை. அர்த்தம் நம்ம அன்றாட எல்லா அமல்களையும் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம், மார்க்கத்தோபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹும்ம அன்த ரப்பி என்ற துவாவை ஓதி மாலை நேரத்துக்குள்ள மரணிச்சார் என்று சொன்னால் சொர்க்கத்துக்கான வாய்ப்புகள் அவருக்கு அதிகம். அதுக்கு ஒரு அடையாளம். ஏன்னா அவர் காலையில் அல்லாஹும்ம அன்த ரப்பி சொன்னார், வாழ்க்கை சரியாக இருக்குது. அப்ப அன்றாட நம்ம பாவ மன்னிப்பு தேடுகின்ற வளமை அடிக்கடி உருவாக வேண்டும். இருக்கிறான்னு நம்ம பார்த்துக்கோங்க. இறைவனிடத்தில் இப்படி பாவ மன்னிப்பு தேடுகின்ற வளமை எங்களிடத்தில் இருக்கிறதான்னு நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நிறையவே குறைவு என்று சொல்லலாம். நிறையவே குறைவு என்று சொல்லலாம். அன்றாடம் பாவ மன்னிப்பு தேடுகின்ற வளமை நம்மிடத்திலே இல்லை. இது ஒரு முக்கியமாக நான் உங்களிடத்தில் ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயம். அன்றாடம் எங்களிடத்தில் பாவ மன்னிப்பு என்பது நிறையவே இருந்து கொண்டிருக்க வேண்டும். அடுத்தது என்ன? சில கேள்விகள் இந்த பாவ மன்னிப்புல இருக்குது. அல்லாஹு தாலா என்னையும் மன்னிப்பானா? பாவ மன்னிப்பு விஷயத்துல சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம், அல்லாஹு தாலா என்னையும் மன்னிப்பானா என்பது சிலர் கேள்வியில உண்டு. பல காரணங்களால. ஒன்று, 20, 30, 40 வருடங்களாக தன்னை அழிக்கக்கூடிய பாவங்களை நிறையவே செஞ்சிருப்பார். இப்ப அல்லாஹு தாலா மன்னிப்பு தேடினா என்னை மன்னிப்பானா என்ற ஒரு சந்தேகம் என்ன செய்யும்? நிறைய பேருக்கு இருக்குது. அல்லாஹு தாலா இவ்வளவு பல முறை எனக்கு சொல்லப்பட்டும் தெரிந்திருந்தும் தொடர்ந்து இவ்வளவு பாவங்களை செய்திருக்கிறேன், அல்லாஹு தாலா மன்னிப்பானா? இதே கேள்வி மதீனத்து காவிர்களுக்கும் உருவானது. இதே கேள்வி மதீனத்து காவிர்களுக்கு உருவானது. அல்லாஹு தாலா ஏண்டா அவ்வளவு கொலை, முஸ்லிம்களோட யுத்தம் செஞ்சு வெட்டி இதெல்லாம் நடந்தது. அப்ப இந்த அதாவது மக்கா மதீனாவுடைய காவிர்களுக்கு உருவானது. அப்ப இந்த மாதிரியான சிந்தனை இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கிறான். எப்படி வசனம் தெரியுமா? முஃமின்கள் என்று சொல்லாம, யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநியாயம் இழைத்துக் கொண்ட, வீண் விரயம் செய்து கொண்ட எனது அடியார்களே, எனது அடியார்களே என்று பாவிகளை அழைக்கக்கூடிய ஒரு குர்ஆன் வசனம் இது. அல்லாஹ் எப்படி அழைக்கிறான் தெரியுமா? யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநியாயம் இழைத்துக் கொண்ட எனது அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், ஒரு பொழுதும் நீங்கள் அல்லாஹ்வுடைய கருணையில், இரக்கத்தில் நம்பிக்கை இழக்க வேண்டாம். அல்லாஹ்வுடைய இரக்கத்தில், அல்லாஹ்வுடைய கருணையில், ரஹ்மத்தில் நம்பிக்கை இழக்க வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான். அல்லாஹு தஆலா எல்லா பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னிப்பான் என்று அல்லாஹ் என்னது, அதாவது அடியார்களை தூண்டி அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்குகிறான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அவன்தான் மன்னிக்க கூடியவன். அனீபு இலா ரப்பிக்கும் வஸ்லிமு லஹு, உங்கள் இறைவனின் பக்கம் நீங்கள் திரும்பி செல்லுங்கள், அவனுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று இந்த குர்ஆன் வசனம் சொல்லுது. இதுல என்ன சொல்லுது? வமை, அதாவது லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், இறைவனுடைய கருணையில் நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம், இறைவன் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார். இந்த புருவமெல்லாம் அப்படியே பழுத்து போய், அப்படி ஒரு பக்கம் சாய்ந்து, முடிகள் எல்லாம் பழுத்து போய் தள்ளாடுகின்ற வயதிலே ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார். அப்படின்னா இத்து போன காலம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, அல்லாஹ்வின் தூதரே கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என் சிறு வயது காலம் முதல் இப்பொழுது என்னை காண்றீங்களே, இந்த நிலைமை வரைக்கும் நான் எந்த பாவங்களையும் விடாமல் செய்திருக்கிறேன். லம் அத்ருக்கு ஃபீஹி ஹாஜதம் வலா தாஜா, சிறிது பெரிது என்று எதையும் நான் என்ன செய்யவில்லை, விட்டுவிடவில்லை. அத்தனை பாவங்களையும் நான் செய்திருக்கிறேன் இன்றைய காலம் வரும் வரைக்கும். ஃபஹல் யக்ஃபிருல்லாஹு லி, அல்லாஹ் என்னையும் மன்னிப்பானா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டார்கள். நபி அவர்கள் கேட்டார்கள், ஃபஹல் அஸ்லம்த, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்களா என்று சொன்னார்கள். அப்ப அவர் சொல்றார், அம்மா அன ஃபஅஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், என்னை பொறுத்த வரைக்கும் நான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சாட்சி சொல்லக்கூடியவன், முஸ்லிம் அப்படி என்று ரசூல் சார். அதாவது அதை மட்டும் அவர் ஏன் சொன்னார்னா மற்ற ஒன்றும் அவர் செய்யல. இதை நான் என்னது சொல்லக்கூடியவன், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடியவன். அப்படியா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஅமலுல் கைராத் வ தத்ருக்கு ஸய்யிஆத், இதற்கு பின்னால் நல்ல விஷயங்களையே தொடர்ந்து செய்யுங்கள், பாவங்களை விட்டு விடுங்கள். நான் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கிறேன், உங்களது அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் நன்மைகளாக மாற்ற நான் எதிர்பார்க்கிறேன் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
சொல்லுகிற நேரத்தில் அந்த மனிதர் சந்தோஷத்தோடு திரும்பி செல்கிறார். வா கத்ராத்தி வா ஃபஜராத்தி, நான் செய்த பாவங்களே, நான் செய்த தீமைகளே, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக்கொண்டு திரும்பி சென்றார். இந்த செய்தி எங்களுக்கு எதை சொல்லுகிறது? எவ்வளவு பெரிய காலகட்டத்தை அடைந்தாலும் கூட அல்லாஹு தாலா பாவங்களை மன்னிப்பான். இதுல நம்ம நம்பிக்கையிலிருந்து அல்ல அடுத்து கேட்க கூடாது. இதற்கு பின்னால் இந்த பாவத்தை விட்டு விடுவேன், செய்ய மாட்டேன் உறுதி இருக்கணும். ஆனால் அல்லாஹ்விடத்தில் நம்பிக்கை இழந்து பாவம் மன்னிப்பு தேடக்கூடாது. அல்லாஹு தாலா எங்களிடத்தில் அவனுக்கு கட்டுப்பட்டு இதுக்கு பின்னால நம்ம செய்ய மாட்டேன் உறுதி அளிப்பதை தான் அல்லாஹ் என்ன செய்யறான், எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறான். இது நம்ம மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். இறைவனிடத்தில் நாம் இந்த விஷயத்தை என்ன செய்ய வேண்டும்? நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்ய வேண்டும். நம்பிக்கை இல்லாமல் என்றைக்கு என்ன செய்யக்கூடாது? பிரார்த்தனை செய்யக்கூடாது. ஒரு ஹதீஸை பார்க்கிறோம். பனு இஸ்ரவேலுடைய காலத்திலே ஒரு மனிதர் மரணிக்கின்ற நேரத்தில் தன்னுடைய குழந்தைகள் பிள்ளைகள் எல்லாம் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு சொல்றாரு, நீங்கள் நான் எனது வாழ்க்கையில் பிள்ளைகளை எனது வாழ்க்கையில் என்னென்ன பாவங்கள் இருக்கிறதோ அத்தனையும் நான் செய்து விட்டேன். ஃபஇதா அன மித்து, அதனால் லஇன் கதிரல்லாஹு அலைஹி, அல்லாஹ் என்னை பிடிப்பான் என்று சொன்னால் யுஅதிபன்னி லா யுஅதிபன்ன அஹத மினல் ஆலமீன், இதுக்கு அதாவது உலகத்திலேயே எவருக்கும் கொடுக்காத தண்டனை அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், எனக்கு தந்துருவான். அந்த அளவுக்கு பாவம் செய்திருக்கிறேன். ஃபஇதா அன மித்து, நான் மரணித்தால் ஃபஹுதூனி, என்னை என்ன செய்ய, எடுத்து ஃபஹர்ரிகூனி, எரித்து விடுங்கள். ஃபத்ரூனி ஃபிர்ரியா, அந்த எச்சங்களை காற்றிலே பறக்க விட்டு விடுங்கள். அப்ப அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், என்னை பிடித்து எழுப்ப மாட்டான். காத்தாயிட்டு தானே, ஒன்னும் இல்லாம ஆகிட்டு அப்படி என்று இவர் என்ன செய்யறாரு, பிள்ளைகள்கிட்ட சொல்றார். அவர் மரணித்தா, அதே மாதிரி பிள்ளைகள் செய்கிறார்கள். இறைவன் அவரை எழுப்புவான். ரசூலுல்லாஹ் சொன்னான், இறைவன் அவரை எழுப்புவான். எழுப்பி கேட்பான், ஏன் இப்படி செய்தாய், ஏன் இப்படி நடந்து கொண்டாய்? அப்ப அந்த அடியான் உண்மையில இறைவன் எழுப்ப மாட்டான் நம்பிக்கையின் மேல் அதிலெல்லாம் செய்யல. பாவத்தில் அவர் கொண்ட அச்சம், இறைவன் என்னை தண்டிப்பான் என்ற பயம், அவர் தவறுல கொண்டு போய் என்ன செஞ்சுட்டு விட்டுட்டு. அப்ப இறைவன் கேட்டவுடன் அவர் சொல்வார், ஹஷீதுக யா ரப், இறைவனே உன்னை நான் பயந்ததனாலதான் இந்த மாதிரி ஒரு வேலை என்ன செய்தேன், நான் செய்தேன். அப்ப அல்லாஹு தாலா நீ உண்மையுரைத்தாய் என்பதன் காரணமாக நான் உன் பாவங்களை மன்னித்து சொர்க்கம் அனுப்புகிறேன் என்று அல்லாஹு தாலா சொல்லுவான். சஹீஹுல் புகாரில வரக்கூடிய செய்தி. எதுல வரக்கூடிய செய்தி? சஹீஹுல் புகாரில. அப்ப இந்த செய்தியெல்லாம் எங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இறைவனிடத்தில் கேட்கின்ற பொழுது நம்பிக்கையோடு இறைவன் மன்னிப்பான் என்ற தைரியத்தோடு கேட்கணும். இதற்கு பின்னால நான் செய்ய மாட்டேன் உறுதிமொழியோடு கேட்டால் இறைவன் மன்னிக்க தயாராக இருக்கிறான் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆறாவது விஷயம் என்னன்னு சொன்னால், ஏற்கனவே நான் ஒரு முறை இந்த பாவம் செஞ்சேன், இறைவனிடத்துல தௌபா கேட்டேன், மறுபடி செய்திருக்கிறேன், மறுபடி தௌபா கேட்டேன், இப்படி பல முறை செஞ்சுட்டேன், இப்ப மன்னிப்பானா? இது ஒரு கேள்வி நிறைய பேர். ஒரு 8 முறை செஞ்சு 9வது முறை என்ன செய்யறேன், இப்ப நான் இந்த பாவத்துக்காண்டி தௌபா செய்ய போறேன். ஏன்னா மனசு சொல்லுது 10வது முறை நீ என்ன செய்வாய், இதுல நீ இந்த வீக்ல விழுவாய் அப்படின்னு மனசு சொல்கிறது. இப்ப நான் பாவ மன்னிப்பு தேடுவதா அப்படி என்கின்ற எண்ணம் நிறைய பேர் இடத்துல என்ன செய்யுது, இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, நிரந்தரமாக பாவத்தில் தங்கி இருக்கின்ற பொழுது இறைவன் மன்னிப்பது கிடையாது. பாவ மன்னிப்பு தேடுகின்ற நேரத்தில் இந்த பாவத்தை விட்டு விடுவேன், நான் விட்டு விட்டேன் என்ற எண்ணம் இருந்தால் தான் அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் திருப்பி ஒரு முறை நீ அந்த பாவத்தில் விழுந்து விட்டு திருப்பியும் அதே எண்ணத்தில் நீங்கள் தௌபா செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், மன்னிக்க காத்திருக்கிறான். இப்ப நீங்க ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்ப நீங்க நினைச்சீங்க தானே, இது ஷைத்தானும் உங்களுக்கு இடையிலான ஒரு போராட்டம். முதலாவது நீங்க பாவம் செய்றீங்க, ஷைத்தானை பொறுத்த இன்ஷா அல்லாஹ் ஷைத்தானது சதிகள் என்ற ஒரு தலைப்பு நாங்கள் எடுக்க இருக்கிறோம். நீங்க ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான கோணத்துல வருவான். நீங்க பாவம் செய்றீங்க, தௌபா செஞ்சிருவீங்க. பாவம் செஞ்ச உடனேயே உங்களோட மனசு முதல்ல அந்த பாவத்தை செஞ்ச உடனே அந்த வீரியத்தின் காரணமா போய் தௌபா செய்து அழுது கண்ணீர் எடுத்து விடுவீர்கள். சைத்தான் அந்த மாதிரி நேரத்துல கிட்ட வரமாட்டான். விளங்கிட்டா? சைத்தானுக்கு தெரியும் ஆதமுடைய மகனுடைய சந்தர்ப்பங்கள் சைத்தானுக்கு தெரியும். எப்ப இவரை நான் என்ன செய்யலாம், அணுகலாம்னு தெரியும். நீ எப்ப பெரிய வீரமா இருப்பீங்களோ, வீரியமா இருப்பீங்களோ அப்ப நெருங்க வரமாட்டான். அந்த ஒரு 2-3 நாள் நீங்க தௌபா செஞ்சு முடிஞ்ச பின்னால மறுபடி பாவத்தை அழகுபடுத்துவான், மறுபடியும் அந்த பாவத்தை தூண்டுவான். திருப்பி என்ன செய்வீங்க, ஓடி போய் விழுந்து என்ன செய்வீங்க, தௌபா செய்வீங்க, ஒதுங்கிடுவான் சைத்தான். மறுபடி கொஞ்ச நாள் அப்புறம் என்ன செய்வான், அழகுபடுத்துவான். அழகுபடுத்தி இப்படியே அழகுபடுத்தி நீங்க தௌபா செய்வீங்க, வருவீங்க, தௌபா செய்வீங்க, வருவீங்க, இப்படியே நடக்கும். ஒரு 8வது 9வது கட்டம் இருக்குதே, தௌபா கிட்டே சைத்தான் வருவான். எப்படி வருவான் தெரியுமா? அவன் தான் கேட்பான், அல்லாஹ் நீ என்ன கேவலமா நினைக்கிறியா, அல்லாஹ்வ கேவலமா நினைக்கிறியா, எப்படிப்பட்ட சக்தி உள்ளவன், எப்படிப்பட்ட அறிவாளி, ஒரு நாள் தௌபா செஞ்சா ஓகே, 2 முறை 3 முறை 8 முறை 10 முறை, இப்ப 11வது முறை அல்லாஹ்வை கேவலமா நினைக்கிறியா,
இந்த மாதிரி அல்லாஹ் ஒன்றோ பாவத்தை முழுசா விட்டுட்டு வா, அல்லது பாவத்திலே அழிஞ்சுப்போம். இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு